மண்டலத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. காலபுருஷர்களுக்கு 11வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இடம் அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானம், வாக்கு கொடுத்தாங்கன்னா எப்பாடுபட்டாவது வாக்கை காப்பாற்றக்கூடியவங்கள அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. கல்வி ஸ்தானமும் அங்கே அமைந்திருக்கிறதுனால வாக்கு சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமையும். ஜோதிடமோ அல்லது வழக்கறிஞரோ அல்லது பேராசிரியரோ அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களாகவோ இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு அமையும். அதோடு கூட நல்ல கணினி சார்ந்த தொழில், கம்யூனிகேஷன் தொழிலில் இவங்களுக்கு அருமையாக வரும். அந்த மாதிரி தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை அந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முதலான தொழில் செய்யக்கூடியவங்களாக அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. தொழில் பொதுவாகவே சுயமாக தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அருமையாக வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வாதத்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வழக்கறிஞர் தொழில் இவங்களுக்கு சிறப்பாக அமையும். பேசியே சாதிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. அதே சமயம் தாழ்வு மனப்பான்மையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே என்னமோ நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% தான். நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளை தான் இவங்க அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் கூட வீடு அப்படின்னு வந்துச்சிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் அப்பப்போ இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு எந்நேரம் ஒரு கவலை, ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பராசி அப்படிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க கடினமான உழைப்பை போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கும்போது கொஞ்சம் சன்னியாச இருப்பிடத்தை குடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளே வரும்போது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பெண்களால் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் வரும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் இதோட கூட கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சேல் பண்ணுறது ஒரிஜினல். அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் அந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், இடர்பாடுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறத விட இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 7 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. படாத கஷ்டமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2026க்கு அப்புறமா சின்ன சின்ன மாற்றங்கள் கடந்த 10 நாட்களாகவே நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் மாதங்கள் போக போக நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது. அதனால் ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டை இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழசெல்லாம் மறந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. பிள்ளைங்க கூட உங்களுடைய பேச்சை கேட்டு இந்த ஆண்டில் நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகள்லாம் உங்களை பிரிந்து நின்றுப்பாங்க, உங்களுக்கு எதிராக நின்றுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நட்புக்கார நீட்டுவாங்க. அதுவும் உங்களுடைய உடன்பிறப்புகளே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக நின்றுருக்கும். அது உங்களுக்கு மன வேதனையை கொடுத்துருக்கும் கடந்த ஆண்டெல்லாம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டில் அந்த பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, இந்த ஆண்டில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் அடங்கியிருக்கு. ராகு உங்களுடைய ராசியில் வரும்போது நல்ல ஒரு மேன்மை இருக்கலாம். ராகு அப்படிங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால முன்னோர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க அந்த முன்னோர்கள் செய்கிற மாதிரி அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வீட்டில் சதய நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடை உடை பாவனை முகபாவனை எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் என்பவர் எல்லோருக்குமே நல்ல பலனை தரக்கூடியவர். கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நாடு எங்கும் பாதுகாப்பாக இருக்க போது பாதுகாப்பு உணர்வு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி வரை குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5 வரை ராகு கேது பெயர்ச்சி, இந்த 2 பெயர்ச்சிகளும் நடைபெற இருக்கிறதுனால குரு இந்த ஆண்டில் வருடம் முழுவதும் உச்சமடைந்து இருக்கிறதுனால அதுவும் கடகத்துக்கு வரும்போது நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 31 வரை பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் அமர இருக்கிறார். இதனால் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதனும் இந்த ஆண்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. அதனால் 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே வெற்றியாகும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு பாதியிலே நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு பகவான் ராசியை பார்க்கும்போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்குது. அதனால் முகத்தில் ஒரு பொலிவு தெரியும், ஒரு தெளிவு தெரியும். அழகு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அழகு சார்ந்த தொழில் அமைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் அடுத்தடுத்து நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த ஆண்டில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விபத்து போன்ற பிரச்சனைகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள். அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை 7வது வீட்டில் குரு அமரும்போது அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு அன்பை ஆதரவாக உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஜெயித்து காட்ட போகிறீங்க. யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்திர பூர்வீக சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். ஏன்னா பாதச்சனி காலம். ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை, கண் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. விவசாயம் சார்ந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் வரை இந்த மந்தமான நிலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அக்டோபருக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இடைப்பட்ட காலத்தில் சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதுனால உறவுகள்லாம் உங்களை பாடாப்படுத்துவாங்க. நீ அதை செய், நீ எதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை தூண்டுவாங்க.
அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு கேது பயிற்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், தைரியம் அதிகரிக்கும், எல்லா வகையிலையும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தை ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை நாட்களில் போய் ஒரு தேங்காய் தீபம் 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஏன்னா நீங்கள் சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் சனிக்கிழமை தவறாமல் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.